வணக்கம். ஊழல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஊழல் தேர்தலில் தான் ஆரம்பிக்குது. ஊழல் புரியுதுங்களா? பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் பணம் வாங்குறாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? ஆரம்பிச்சிடுச்சா ஊழல்? பணம் கொடுக்குறவன் அந்த பணத்தை எங்கே எடுப்பான்? பதவிக்கு போன பிறகு எடுத்துருவான். ஆகிப்போச்சுங்களா? ஊழல் அதிலே ஆகிப்போச்சுங்களா? அதுக்கடுத்து போட்டியிட போறியா, நீ ஒரு 10 கோடி கொடு அப்படி ஒவ்வொரு கேண்டிடேட்கிட்டையும் ஒவ்வொரு கட்சி வாங்குறாங்க. ஏன்? மரியாதைக்குரிய தற்போது முதல்வர் பதவி வகித்திருக்கும் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு கேண்டிடேட் கிட்டையும் 3 கோடி 2 கோடி 1 கோடி ஆளுக்கு தகுந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கார். பணம் வாங்கி தான் சீட்டு கொடுத்துருக்கார். இப்படி பணம் வாங்கி சீட்டு கொடுத்தவங்களுக்கு எப்படி ஊழலற்ற ஆட்சி அமைக்க முடியும்? ஒரு நியாயமான ஆட்சி எப்படி அமைக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எதுவுமே இல்லை. இவர் மக்களுக்கு காசும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, பிரச்சாரத்துக்கும் ஒன்றும் வேலை செய்யலை. இவருக்கு மட்டுமே ஷோ நடத்தினார். மற்ற கேண்டிடேட் யாருமே கிடையாது. ஆட்டோவில் போயின்னு வந்துருந்தாங்க. எந்த செலவும் பண்ணாத உடம்பையே நோகாமல் நோம்பு கும்பிட்டாரு. அப்போ இத்தனை கோடி பணத்தை வாங்கினவன், இத்தனை கோடி பணம் கொடுத்தவன் எப்படி ஊழல் பண்ணாமல் இருப்பான்? நான் தியாகி ஆகிங்க. யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறான்? இவன் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறான். கஷ்டப்பட்ட காசு பணத்தை கொடுக்குறான். அப்போ இவர் பதவிக்கு போன பிறகு அந்த பணத்தை அங்கிருந்து தான் எடுக்க முடியும். ஆக இந்த ஊழல் என்கின்ற வார்த்தையை ஒழிக்கவே முடியாது. யாராலையும் ஒழிக்க முடியாது. ஆமாம், ஊழலை ஒழிச்சத சரித்திரமும் கிடையாது, ஒழிக்கவும் முடியாது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் வாக்குறுதியை அள்ளி வீசியிருக்கிறீங்க. விஜய் அவர்கள், நீங்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறீங்க, அதை நிறைவேற்றதை போங்க. ஆனால் கஞ்சா போதை என்கின்ற அரக்கனை நீங்கள் ஒழிக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி கல்வித்துறை மேம்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அரசு பள்ளியையும் டாப் அப் பண்ணணும், நீங்கள் மாடர்னைஸ் பண்ணணும். அதுதான் உங்களுடைய முதல் டியூட்டி. அதை பண்ணுங்க. நீங்கள் பாருங்க, நிரந்தர முதல்வர் நீங்கள். இது வரைக்கும் கல்வி இந்த மாதிரியான அரசாங்க பள்ளி மேலே யாருக்குமே அக்கறை செலுத்தலை. நீங்கள் அதை அக்கறை செலுத்தி ஒரு மாடர்னைஸ் பண்ணுங்க. எல்லா பிரைவேட் ஸ்கூலும் ஊற்றி மூடிக்கிட்டு பாருங்க. அதை நீங்கள் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கும்.